அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் நேற்று முந்தின தினம் 2 நாட்களாய் தியானித்த அதே வேத பகுதியை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் நாம் ஜெபித்து முடிக்கும்போது நாம் சொல்லக்கூடிய ஒரே மனமாய், சபையாய், குழுவாய், கூடுகையாய், குடும்பமாய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை அதன் அடிப்படையாக வைத்து ஏன் சங்கீதக்காரன் அதை பயன்படுத்தினான் என்பதை ஆழமாக உணர்ந்து நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. சொல்வதற்கு காரணம் என்ன? என் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார் என்று சொல்லி 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதனுடைய துவக்கம் இப்படியாய் சொல்கிறது. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. ஆத்மாவை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். உன் அக்கிரமத்தை ஆத்மாவை பார்த்து சொல்றார், உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, என் நோய் குணமானது. எவ்வளோ அழகா ஆலோசனை எங்க சொல்லுகிறார். நம்ம அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலையும் எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தை முதல் நாள் தியானித்தோம். 2ஆம் நாள் நம் யோபுவின் சில காரியங்களை 31ஆம் அதிகாரத்தில் யோபுவின் மனது எவ்வளவாய் இதை அழுத்தமாக அக்கிரமத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு என்பதை நாம் வாசித்தோம். உசியா ராஜாவின் நாட்களில் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புலம்பலை நாம் அங்கே வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நீங்கள் அக்கிரமத்தோட ஒன்று செய்றீங்கப்பா. என்ன செய்றீங்க? மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம் கர்த்தர் சகிக்க முடியாத காரியமாக இருக்கிறது. இது என்ன அக்கிரமமாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் கீழே வாசிங்கன்னா 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை நான் சுமந்து இழைத்து போனேன். கர்த்தர் தீர்க்கன் மூலமாக உசியாவின் நாட்களில் உரைக்கிறார். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கையெல்லாம் ரத்தம் படிஞ்சிருக்கு. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறீங்க, ஆனால் நான் கேட்க மாட்டேன். கர்த்தர் சொல்கிற காரணம் என்ன? நீங்கள் அக்கிரமத்தோடு அனுசரிக்கிறீங்க. என்ன அக்கிரமமா? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய படிக்கணுமா? நன்மை செய்ய படிக்கணுமா? நன்மை செய்ய படிக்கணுமா? ஆபேல் காயின், வேதத்தில் நிறைய சகோதரர்களுடைய பிளவுகளை நம்ம வாசிக்கிறோம். முதல்ல ஆபேல் காயின் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் அங்கே ஆண்டவர் காயினிடத்தில் அழுத்தமாக முதல் கொடுத்த ஆலோசனை, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி. காரணம் என்ன? ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கலை. அது காயினால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. ஒன்று கவனிக்க வேண்டும். நன்மை செய்ய படியுங்கள் சொல்ல ஆண்டவர் இங்கே காயினுக்கு தான் முத சொல்கிறார், எப்போ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு சொல்லி. ஏன் நன்மை செய்ய முடியவில்லை நம்மளால்? நம்மை விட இன்னொருவர் அங்கீகரிக்கப்படுகிற அனுபவம், நம்மை விட நம் சகோதரன் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவம் அநேக தேவ பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியல.
அவன் நல்லா இருக்கானே, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எதுக்கு நன்மை செய்யணும்? இல்லை தேவ பிள்ளைகளே, அவர்களை இன்றைக்கு அங்கீகரித்தால் உங்களுடைய கிரியைகளை பார்த்து நாளைக்கு அங்கீகரிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ராத்திரியில் ஆரோனுடைய கோலை துளுக்க பண்ணினது போல, ஒரு இரவில் யோசேப்பின் நிந்தையை நீக்கினது போல, ஒரே நாளில் அந்த அன்னாளின் நிந்தையை நீக்கினது போல உங்கள் நிந்தையை நீக்க, உங்கள் அவமானங்கள் நீக்க கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனால் நம்ம நன்மை செய்ய படிக்கிறோமா, அதை ஆசைப்படுகிறோமா? இல்லை, நம்ம இப்படி இருக்கோம். காயனுக்கு முத ஆலோசனை கொடுக்குறார். அப்பொழுது அவன் எரிச்சலாக மாறினான், அவன் முகநாடி வேறுபட்டது. உடனே கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஏன் எரிச்சல்? ஏன் உன் முகநாடி வேறுபடுது? இப்படி இருக்கக்கூடாதுல்ல. நான் அவனை அங்கீகரிக்கிறேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றான். அவனுக்கு நன்மை செய்ய மனசே இல்லை. ஆண்டவர் காயினை பார்த்து அழகாக சொல்லியிருக்கலாம், உன் சகோதரன் நீ கொலை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த எரிச்சல் அநேகரை கொன்றுவிடும். இந்த முகநாடி வேறுபடுகிறது அநேகரை அழிக்க துடிக்கும். தேவ பிள்ளைகளை, தயவாக நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில் சில தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கேடான எண்ணங்கள். இன்றைக்கு நாம் மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் இனி நன்மை செய்வேன், என்னை பகைத்தவங்களுக்கு நன்மை செய்வேன், எனக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு நான் நன்மை செய்வேன். உங்களை அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா இருந்தார்? லூக்கால வாசிக்கிறோம் அழகாக அவருடைய சுபாவங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். ரைட், ஓகே, இது வரைக்கும் ஓகே. அடுத்த வார்த்தை தான் என்னை ரொம்ப, இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல இருக்கோம். வாசிக்கிறேன், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்திருக்கிறாரே. லுக்கா 6:35. வாழ்க்கையில் மறந்துடாதீங்க, ஜீவன் உள்ள நாளெல்லாம் மறந்துடக்கூடாது. துரோகிக்கு ஆண்டவர் நன்மை செய்தாராம். ஆபேல் காயனுக்கு என்னங்க துரோகம் பண்ணான்? அங்கீகரித்தது கர்த்தர். ஆபேல் என்ன துரோகம் பண்ணான்? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அனுமதிக்காமல் பூமியில் யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதாவது நல்லோராக இருக்கலாம், தீயோராக இருக்கலாம். அவர்களை ஆசீர்வதித்தது கர்த்தர். அவர்கள் மீது நீங்கள் ஏன் எரிச்சலாக இருக்கிறீங்க? அக்கிரமம், அக்கிரமம். நீங்கள் தேவசமத்தில் மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து விடுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் யார் அங்கீகரித்தாலும் நான் அவர்களுக்காய் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். என்னையும் அங்கீகரிக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நல்லது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு வந்து விடுவோம். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். இன்றைக்கு நம்ம படிக்கணும். கர்த்தர் நமக்கு படிப்பணியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி படிக்கவில்லை என்றால் என்ன தெரியுமா நடக்கும்? சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம் நான் வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கர் புல்லை போல் தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போகிறதற்கு ஏதுவாயிருக்கும். அந்த அக்கிரமம் தொடர்ந்து இருக்கும்போது செழிக்காமல் இருக்க மாட்டாங்க, அவங்க செழிக்க தான் செய்வாங்க. ஆனால் அவர்கள் அழிந்து போகிறதற்கு ஏதுவாகவே அது இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரங்களை முற்றுப்புள்ளி வைக்கிறான். நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் அங்கே நீதிமொழிகள் எழுதின அந்த ஆக்கியோன் அழகாக சொல்லுகிறார். வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், நீதிமொழியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். நீங்கள் வீட்டில் சென்று பொறுமையாக வாசிச்சு பாருங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் நீதிமான் துன்மார்க்கனை பற்றி அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். நீதிமான் எப்படி இருப்பான், துன்மார்க்கனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி. சங்கீதம் 7 தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு துன்மார்க்கனுக்கு விரோதமாக, இந்த அக்கிரமத்தில் தொடர்கிறவர்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கும். இல்லை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இன்னைக்கு அநேகமாக வருகிறது இந்த அக்கிரமம் பெறுகிறதுனால. சங்கீதத்தின் புத்தகம் 7ஆம் சங்கீதம், 7ஆம் சங்கீதத்தில் நான் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். துன்மார்க்கனை பற்றி 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடயம் இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட்.
தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னும் அவன் மேலே ஏயலை. அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். இன்னும் வரல. தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளை ஆக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான். தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். ஒரு ஆமான் அப்படிதான் விழுந்தான். தேவ பிள்ளைகள், இன்றைக்கி நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன், நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை கண்டுக்க மாட்டார். உங்களை கொழுக்க பண்ணலாம், சில நேரங்கள் செழிக்க பண்ணலாம். ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, மற்றவர்களை அற்பமாக எண்ணி நம்ம வாழ்க்கையை தேவ கோபத்திற்குள்ளாக்க வேண்டாம். யார் அங்கீகரிக்கப்பட்டாலும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நன்மை செய்ய படிப்போம். தொடர்ந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு அந்த அக்கிரமத்தை பெருகுகிறவருடைய நியாய தீர்ப்பு கடுமையாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் தொடர்ந்து 3 செய்திகளாக நம்ம கேட்டிருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்றைக்கி கேளுங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதேனும் அக்கிரமங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடரும் என்றால் இன்றைக்கி கேளுங்க. இயேசுவே, நான் மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க. நான் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க, என் ஆத்துமா உம்மை நோக்கி கம்பீரித்து பாட எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தர் நல்லவர். அர்ப்பணிப்போம். கண்களை மூடுவோமா? தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறோம். எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் சபையை, ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை சேதப்படுத்துகிறது என்பதை கடந்த நாட்களில் நாங்கள் தியானித்தோம். தாவீதை பற்றி, தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம் என்பதை பற்றி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவ கோபம் வருவதன் காரணங்களை பற்றி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் தியானித்தோம். ஆண்டவரே, யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்ட அக்கிரமங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் எசையா தீர்க்கதரிசனத்தில் நன்மையை படியுங்கள் என்று சொல்லி காயினை ஒப்பிட்டு சில காரியங்கள் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி எத்தனையோ பேர் ஆலயத்தில், சமுதாயத்தில், சபைகளில் அங்கீகரிக்கப்பட்டு தேவனால் உயர்த்தப்பட்டு அலங்கரிக்கப்படுகிறதை நாங்கள் உள்ளபடியே மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காய் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். எந்த நேரத்திலையும், எந்த காலத்திலும் எரிச்சலோ, பொறாமையோ, முகநாடி வேறுபடுகிற அனுபவமோ எங்கள் வாழ்க்கையில் வந்துவிடாதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை இன்றைக்கு அதிகமாக வேத வசனங்களை குறித்து வைத்து நாங்கள் படிக்க, தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத என்று சொல்லி துதிக்க, எப்போது ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் மன்னித்து எங்களை தயவாய் சேர்த்து கொண்ட தயவுகளுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட்டாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.